ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த காலை வேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளுகிற வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை சுஸ்தமாக்கினார்கள். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே தேவன் தம்முடைய சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைக்கிறார். 12 முதலாவது வரவழைக்கிறார். When Jesus called 12 disciples and he teached them how to do ministry in villages. அவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து அவர்கள் எப்படி பிரசங்கிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். கிராமங்களில் போய் எப்படிப்பட்ட ஊழியத்தை நடப்பிக்க வேண்டும் என்று. சீஷர்களும் கிராமங்கள் தோறும் 2 சீஷர்களாய் புறப்பட்டு போனார்கள். அவர் கிராமங்களில் சுற்றித் திரிந்து ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். பின்புதான் பிணியாளிகளை சொஸ்தமாக்கினார்கள். இன்றைக்கு இது மாறுதலாக நடக்கிறது. உல்டாவா. எப்படி உல்டாவா நடக்குதுன்னா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்காமலேயே அற்புதங்களை செய்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை பிரசங்கித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தைரியத்தோடு பிரசங்கிக்க வேண்டும். அற்புதம் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தில் அல்ல, உண்மையாய் நாம் தைரியத்தோடு, வார்த்தையில ஒரு வல்லமை உண்டு, அந்த வார்த்தை சென்று குணமாக்கும். இந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். இந்த விசுவாசம் இருந்தாதான் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். வட மாநிலங்களிலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் வசிக்கிறதான 2ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளையை அவருடைய வீட்டார் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பெண் பிள்ளையும் அவர்களோடு கூட ஆராதனைக்கு வருவாள். அப்படி அவள் ஆராதனைக்கு வரும்பொழுது அவளுக்கென்று பிரத்யேகமாய் நடத்தப்படுகிற சண்டே கிளாஸ்ல போய் அவளை விட்டு விடுவார்கள். அவளும் சண்டே கிளாஸ்ல போய் படிப்பாள். 2வது தான் படிக்கிறாள். தன் வீட்டிலிருந்து கிராமத்திற்கு, தன் கிராமத்திலிருந்து தன் பள்ளிக்கு நடந்துதான் செல்லுவாள். வாகன வசதி எல்லாம் இல்லை. ஒரு பெரிய ரோட்டை கடக்க வேண்டும். அதை பார்த்து கடந்து தன் நண்பர்களோடு போய்விடுவாள். இப்ப சண்டே கிளாஸ்ல உட்கார்ந்தப்ப ஆண்டவர் இவளோடு கூட இடைபட ஆரம்பித்திருக்கிறார். அப்ப அந்த சண்டே கிளாஸ் நடத்துகிற அக்கா சொல்லியிருக்காங்க, ஏசப்பா நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ணுவார். அப்ப இருதயத்துல வந்துட்டா இந்த கை அவருடைய கை, இந்த கால் அவருடைய கால், இந்த வாய் அவருடைய வாய், இந்த கண் அவருடைய கண். தீமை செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. ஏசப்பா உள்ள இருக்கிறாரு, நீங்க பாவம் செய்தா ஒரு வெளியே போயிடுவாரு அப்படின்னு அந்த அக்கா, சண்டே கிளாஸ் அக்கா, இந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கா. இவள் அதை பிடிச்சுக்கிட்டா. அப்ப என் இருதயத்துல ஏசப்பா இருக்கிறார், இந்த கை அவருடைய கை. அப்ப அந்த அக்கா நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏசப்பா தொட்டா அற்புதம் நடக்கும், ஏசப்பா குஷ்டரோகியை சுகமாக்கினாரு, அப்படி நிறைய காரியங்களை
அந்த குழந்தைக்குல அங்க இருந்த எல்லா பிள்ளைகளுக்குமே அவங்க எடுத்தாங்க, கிளாஸ் எடுத்தாங்க. இந்த பிள்ளையினுடைய இருதயம் பயங்கர விசுவாசத்துல பிடிக்கப்பட்டுச்சு. அவ அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில தான் பள்ளிக்கு புறப்பட்டு போகிறா. போற வழியில ஒரு பெரிய வீதி வரும். அந்த வீதி ரொம்ப மெயினா, அது ஒரு மெயின் ரோட். அதை தாண்டி தான் அவளுடைய பள்ளிக்கு போனோம். அந்த மெயின் ரோடை தாண்டி போகும்போது ஒரு குருடர் கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி போய்கொண்டிருக்கிறதை இவள் பார்த்தாள். பார்த்தவள் சும்மா இருக்கணும்ல, என்ன செய்தா, ஏசப்பா எனக்குள்ள இருக்கீங்கல்ல, இது உங்க கைதானே, அன்னைக்கு அந்த குசுரகை தொட்டிங்க சுகமாச்சு, அந்த குருடனை தொட்டிங்க சுகமாச்சு, இப்ப நான் தொடறேன், சுகப்படுத்துறீங்க அப்படின்ட்டு இவ போய் விளையாட்டா இயேசுவின் நாமத்துல நீ சுகமாக தொட்டுட்டு போயிட்டா. இவ தொட்டுட்டு கொஞ்ச தூரம் கூட போல, அந்த மனிதன் ஒரே கூப்பாடு போடுகிறான், எனக்கு கண்ணு தெரிகிறது என்று. இதான் அற்புதம், இதான் பிணியாளிகளை சுகமாக்குறது. இந்த கிருபை தான் இன்றைக்கு சபை இழந்திருக்கிறது. சபைக்குள்ள இது இல்லை. நம்முடைய சபைகள் இது மாறணும், இப்படிப்பட்ட நிலைக்கு மாறணும். நான் ஆராதனை, ரட்சிக்கப்பட்ட ஆராதனைக்கு போன காலங்களில் நான் பார்த்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் ஆராதனையில நல்லா ஜெபித்து கர்த்தரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். சபைக்குள்ள தீர்க்க தரிசனம் வரும், சபைக்குள்ள பிசாசுகள் ஆடும், சபைக்குள்ள வியாதிகள் சுகமடையும், அற்புதம் நடக்கும், அதிசயங்களை கர்த்தர் விளங்க பண்ணுவார். மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்கிறத பார்த்திருக்கிறோம். நான் பார்த்திருக்கேன் பல அற்புதங்களை சபைக்குள்ள நிறைய பேருக்கு நடந்திருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். இருதய நோய் சுகமாகிறது, எத்தனையோ சொல்லிக்கொண்டே போலாம். அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கிற திருச்சபைகள் இன்றைக்கு எங்கே? ஏன் அது இல்லை அப்படின்னா, சபைக்குள்ள சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படல, சத்தியம் பிரசங்கிக்கப்படல. மாறுதலா தங்களுடைய ராஜ்யத்தை, தங்களை பற்றின கட்டமைப்பை கொண்டு வருகிறார்கள் அல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின வேத வசனம் அங்கே கிடையாது. கர்த்தருடைய வெளிச்சம் இல்லை, அவருடைய வெளிச்சமெல்லாம் மங்கி போய் இருட்டா போச்சு. இவன் ஃபோக்கஸ் எல்லாம் போட்டு வச்சு என்ன வச்சிருக்கலாம், ஆட்களை ஆட வச்சு, ஆட்களை பாட வச்சு, அதெல்லாம் செய்யலாம். ஆவியானவரை இருக்கணும். பரிசுத்த ஆவியானவராக இருந்தாதான் கிரியை நடப்பிக்கும் படும். இன்னைக்கு திருச்சபைக்குள்ள இதை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம், இழந்து விட்டோம். அதை மீட்டெடுக்க ஆண்டவர் வேற யாரையும் நம்பி இல்லை, உங்களை என்னை தான் நம்பி இருக்கிறார். நாம் போகிற திருச்சபைகள், நாம் நடத்துகிற திருச்சபைகள், அந்த திருச்சபைகளுக்குள்ள தேவ மகிமை வெளிப்படும்படி நாம் ஜெபித்தால் கர்த்தர் திரும்பவும் சபையை உயிர்ப்பித்து கட்ட போதுமானவராய் இருக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். தம்முடைய சிசுகளை அழைத்தார், அவர்களுக்கு போதித்தார், பரிசுத்த ஆவி அவர்களுக்கு ஊதினார், பின்பு கிராமங்களுக்கு புறப்பட்டு போக சொன்னார். They went with the help of the Holy Spirit. They preached the gospel to the people, and they healed the sick, and they healed all the sick people and possessed one. பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்ததுனாலதான் அது நடந்தது. பரிசுத்த ஆவியானவர் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இன்னைக்கு ஆராதனைக்கு நேரம் இல்லை, ஆராதிப்பதற்கு நேரமில்லை. ஜனங்கள் சில இடங்களில் வருகிறார்கள், ஆராதனைக்கு நேரம் இல்லை.
1.5 மணி நேர ஆராதனை இப்பொழுது 1 மணி நேரமா ஆகி கொண்டிருக்கிறது. இன்னும் 1/2 மணி நேரத்துல ஆராதனை முடியும். அவ்வளவுதான். நான் போன திருச்சபையில எல்லாம் ஆராதனை 9 மணிக்கு ஆரம்பிக்கும். போதகர் 12 மணிக்கு முடித்து விட்டால் சந்தோஷம். திடீர்னு ஆவியானவர் நடத்தினான்னு 1:30க்கு முடிப்பார், 1 மணிக்கு முடிப்பார். அப்புறம் போய் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு 3 மணிக்கெல்லாம் மறுபடியும் ஊழியத்திற்கு ஆயத்தமாகணும். மறுபடியும் கிராம ஊழியத்துக்கு போகணும், ஆயத்தமாகணும். அவங்க சாப்பாடு செய்கிற நேரத்தில் நாங்கள் நல்லா சோமணும். 2:30 மணிக்கெல்லாம் மறுபடியும் ஓடி வந்துடும் சபைக்கு. அங்கே ஜெபம் நடந்துட்டு இருக்கோம். வந்து ஜெபத்தில் சேர்ந்துருவோம். ஒருத்தரை விட மாட்டார். எங்களை நடத்துகிற அந்த ஐயா ஒருத்தரை விட மாட்டார். எல்லாரும் ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து ஜெபம் பண்ணியிருப்பார். அந்த கிராமத்துக்கு புறப்பட்டு போவோம். அற்புதம் அப்படி நடந்துச்சு. அப்படி நடந்துச்சு. ஒரு கிராமத்திலாம் போய் நின்று பாட்டு பாடுறோம். ஏசு நல்லவர், ஏசு நல்லவர் அப்படின்னு. ஏசு நல்லவர் இந்த பாட்டு நாங்கள் பாடிட்டு தான் இருக்கோம். எங்கெங்க இருந்தோ பிசாசு ஓடி வருது. கர்த்தர் அற்புதங்களை செய்தார். சண்டே கிளாஸ் பிள்ளைங்க, எத்தனை பிள்ளைங்க பிசாசு பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க. அதிசயங்களை நடப்பித்தார். ஒரு கிராமத்துல சவால் விட்டாங்க. இந்த கிராமத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க போயிட்டோம். அந்த கிராமத்துக்குள்ள போன உடனே இந்த கிராமத்துல இருக்கிற வாலிபர்கள் கூடிட்டு எங்களை என்ன சொல்றா, இந்த கல்லையும் தெய்வம் இருக்கு, இதுலயும் தெய்வம் இருக்கு. அப்போ இன்னொரு வாலிபன் சொல்றேன், ஏண்டா வளவலன்னு பேச்சு, நேரா மேட்ருக்கு வா. நான் கேட்குறேன், என்ன தம்பி பிரச்சனை? நீங்க எங்க கிராமத்துல இயேசுவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன். என்னப்பா? ஒரு குடிசையை காட்டி அந்த குடிசைக்குள்ள ஒரு வாலிப பிள்ளை இருக்கா. அவ துணி இல்லாம இருக்கா, சங்கிலினால கட்டப்பட்டிருக்கா. அவளை ஆகாரம் கொடுக்கவோ அல்லது அவளை சுத்தப்படுத்தவோ போனா அந்த ஆளை அடிச்சிருவா, அவங்கள பீறிடுவா. அதனால அவங்க சாப்பாட்டை ஒரு கீழே ஓட்ட வழி அனுப்புவாங்க. அந்த வீடு பூட்டி தான் இருக்கும். அலறல் சத்தெல்லாம் கேட்கும். அதனால வாலிப பிள்ளாவ அப்படி இருக்கா. நீங்க ஒன்று பண்ணுங்க, உங்க இயேசு அப்படிதான் சொன்னாருங்க. உங்க இயேசு அவளை துணி உடுத்தி அராஜகம் பண்ணாம வெளியே கொண்டு வர வைங்க. நாங்கள் உங்க இயேசு தான் உண்மையான தெய்வம்னு நாங்கள் சொல்றோம். நாங்கள் சொன்ன இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையாப்பா. என்னது, எத்தனை இடத்துக்கு போயிருக்கோம், எவ்வளோ பேரை பெரிய பெரிய ஆள்லாம் பார்த்துருக்கோம், ஒன்றும் நடக்கலை. நீங்க சரி பண்ணுவீங்களா? நாங்கள் சொன்னோம், எங்களோடு கூட இருக்கிற இயேசு சரி பண்ணுவார். சிரிச்சானுங்க. இப்படிதான் எல்லாம் சொன்னானுங்க. ஆனா ஒருத்தராலே முடியலையே. அப்ப என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க அந்த பெண்ணுடைய அண்ணியை கூப்பிட்டோம், வாங்க. அந்த அம்மா பயந்துட்டே வருது. நீங்க ட்ரெஸ் எடுத்துட்டு உள்ள போய் அந்த பிள்ளைய ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே கூட்டுவாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, சங்கிலியில கட்டி இருக்குங்க, அவ அடிப்பா, உள்ள போன. நாங்க சொன்ன, ஒண்ணுக்கு கவலைப்படாதீங்க, உங்க மேல அவளுடைய சுண்டு வரல் கூட படாது. இயேசுவின் நாமத்துல உங்களை அனுப்புறோம். நீங்க போய் அந்த பிள்ளைகிட்ட போன உடனே அவ ட்ரெஸ்ஸை கொடுமான்னு கேட்பா. நீங்க கொடுங்க, அவ ட்ரெஸ்ஸை அணிஞ்சு கொண்டு வெளியே வருவா. தெளிந்த புத்தியோடு வருவா. எங்களை ஒரு வைத்தியக்காரரை பார்க்குற போல பார்த்தாருங்க. எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ கூட்டு போயிட்டோம். எங்கேயும் அடங்காதது இங்கே அடைக்கிறோமா?
தனி குடிசையில போட்டு அடைச்சி வச்சிருக்கோம், இவனுக்கு ஒரு கதை சொல்றானுங்கன்னு சொல்லி ஒரு ஏளனமா தான் பார்த்தாங்க. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, அந்த அந்த பெண்ணுடைய அண்ணி, அப்புறம் இன்னொரு பெண் கூட அடிச்சா காப்பாத்துறதுக்கு, தடுப்பதற்கு அந்த வீட்டு பூட்டை திறக்கிறாங்க. உள்ள போனா அந்த பூட்டை திறந்து அவங்க ரொம்ப பக்குவமா 2 பேரும் உள்ள போறாங்க. ஏன்னா அந்த பிள்ளை எந்த நிலையில துணி இல்லாம இருக்கா, அவன் எந்த நிலையில எங்க கிடக்கான்னு தெரியாது. அது வாலிப பிள்ளை. அதனால அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா கையாண்டாங்க. அதை துணியெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தாங்க. கடைசியா ஒரு சத்தமே கிடையாது. போனாங்க, அந்த பிள்ளைக்கு துணியை உடுத்து வித்தாங்க. ஒரு தாவணி, அந்த தாவணிய நல்ல தாவணியை உடுத்தி, அந்த குழந்தைய, அந்த பிள்ளை, வாலிப பிள்ளைய பார்க்கணுமே, அவ்வளோ அவலட்சணமா முகமெல்லாம் கீறி அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு பார்க்க. வெளியே வந்தா நாங்கெல்லாம் நிக்கிறத பார்த்து வெட்கப்பட்டு உள்ள அவங்க வீட்டுக்குள்ள ஓடுறான். அவங்க சொல்றாங்க, எத்தனையோ வருஷம் ஆச்சு அவ எங்க வீட்டுக்குள்ள வந்து. நாங்க சொன்ன, கவலைப்படாதீங்க, அவளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவளை கூப்பிட்டு ஜெபித்துட்டு நாங்க வந்துட்டோம். அதோட மட்டும் நிக்கல. அதுக்கப்புறம் அங்கிருந்து எங்களுக்கு நிறைய பல ஃபோன் கால்ஸ், அந்த பப்ளிக் கால்ஸ் இருந்து வரும். ஆள் வாங்க, இயேசுவை பத்தி எங்க கிராமங்கள்ல சொல்லுங்க. அங்க ஒரு சின்ன சபையை உருவாக்குவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அங்க இருந்த ஊழியக்காரர் அந்த திறந்த வாசலை பயன்படுத்தி இந்த கிராமத்துக்கு அவ்வளவு சுவிசேஷத்தை அறிவித்தார். ஏன் சொல்றேன்னா, சில கிராமங்களுக்குள்ள தேடி போக பண்ணுவார். நாங்க ஜெபம் பண்ணுவோம், எங்க குழு ஜெபம் பண்ணுவோம். ஒரு 30 பேர் இருப்போம். அந்த 30 பேர் எல்லாம் வாலிபர்கள், ஒரே வயது உடையவர்களாக தான் இருப்போம். அதுல ஒரு 5 வயசு சின்ன பசங்களும் இருப்பாங்க, ஒரு 5 வயசு பெரியவங்களும் இருப்பாங்க. ஆனா எல்லாம் ஒரே மாதிரி. நாங்க போவோம், கிராமங்கள் தோறும் போய் தேடி தேடி இயேசுவின் அன்பை சொன்ன காலம் உண்டு. அந்த காலத்தை நாங்கள் நினைக்கிறேன், இப்ப நினைக்கிறேன். அந்த கிராமங்களில் போன எங்க பட்டணத்தை சுற்றி இருந்த 292 கிராமங்கள், அந்த 292 கிராமங்கள்ல எங்க முழங்கால்கள் படாத இடம் இல்லை, எங்க கால்கள் படாத இடம் இல்லை. வீதிகள் தோறும் ஜெபித்திருக்கிறோம், வீதிகள் தோறும் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோம். எத்தனையோ அற்புதங்கள், சவால்களை ஏற்று அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். குருட்டு கண்களை திறந்திருக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் செய்ததுனாலதான் சில கிராமங்களில் ஊழியம் கட்டப்பட்டது. இல்லைன்னா கட்டப்படாது. கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்து வருகிறார். இன்றைக்கு அதை திருச்சபை இழந்து கொண்டிருக்கிறது. ஒரு 1.5 மணி நேரம் தான் ஆராதனை. அதுல முதல்ல 5 நிமிஷம் ஜெபம், ஒரு 20 நிமிஷம் பாடல், 10 நிமிஷம் அனௌன்ஸ்மெண்ட், காணிக்கை, அப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் செய்தி, கடைசியா ஒரு 15 நிமிஷம் அந்த ஜெபம், துதி எல்லாம் சேர்ந்து ஃபைனலைஸ், முடிவு. இதுல தேவனுடைய வல்லமை எங்க வெளிப்படும்? கர்த்தரை ஆராதிக்க நேரம் எங்க? ஜெபிக்க நேரம் எங்க? தேசத்துக்காக, பட்டணத்துக்காக, மாநிலத்துக்காக ஜெபிக்கிற நேரம் எங்க? அன்னைக்கெல்லாம் ஆராதனை 3 மணி நேரம். அதுதான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் கிராமங்கள்ல போங்க, தேடுங்க, அலைந்து தெரிந்து ஃபர்ஸ்ட் preach the gospel. முதலாவது சுவிசேஷ அறிவி, பிணியாளியை சுகமாக்கு.
எத்தனை இடங்கள்ல, எத்தனை கிராமங்கள்ல அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கும் சபைகளுக்குள்ள இந்த அற்புதங்கள் நடக்கணும். இயேசு சபைகள்ல தான் கூனியை சுகமாக்கினார், சோம்பின உறுப்புடையவனை சுகமாக்கினார், அசுத்த ஆவிகளை சுகமாக்கினார், பிணியாளிகளை சுகமாக்கினார். மலை பிரசங்கத்துல தான் குஷ்டரோகியை சுகமாக்கினார். இயேசு போன இடத்துலலாம் சுகம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி மாற்ற விரும்புகிறார்? நம்ம எப்படி மாற்றிவிட கர்த்தர் விரும்புகிறார்? மாம்சத்தின்படி அல்ல, ஆவியின்படி, ஆவியானவருடைய உதவியின்படி. நாம் போகிற விடத்திலேயும் அற்புதங்களை காண செய்ய அவர் விரும்புகிறார். நாம தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க தைரியம் கொள்ள வேண்டும். தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு நாள் இரவு ஒரு 2 மணி இருக்கும். யாரும் என்னை எடுப்போதை போல உணர்ந்தே, யாரும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், அவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தேன். நீ கைப்பிரதி எழுத வேண்டும் என்று சொன்னார். முதல்ல 2 கைப்பிரதிகள் அன்று இரவு எழுதினேன். அதற்கு பின்பு ஆண்டவர் இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு கைப்பிரதி எழுத சொன்னார். அதற்கு பின்பு இன்னொரு கைப்பிரதி வாலிபர்களுக்காக எழுத சொன்னார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், எழுதினேன் என்பதற்காக அல்ல, அந்த கைப்பிரதிகள் உண்மை சம்பவமாய் இருந்திருக்கிறது எனக்கு தெரியாது. இந்த கைப்பிரதி எல்லாம் எழுதி அந்த கைப்பிரதியை பிரிண்ட் பண்ணுவதற்கு ரொம்ப ரொம்ப நெருக்கடியான நேரத்தில் அதை ஒரு 1000 காப்பி பிரிண்ட் பண்ணி என் நண்பர்களுக்கு முதல்ல கொஞ்சம் கொடுத்தேன். உங்கள் சபைக்கு வேணா இதை பயன்படுத்திக்கலாம், நீங்கள் வேணா இதை பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தப்ப ஒருத்தவங்க எங்களை தேடி வந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், என் வாழ்க்கையில் நடந்தது அப்படியே நீங்கள் எழுதியிருக்கீங்க, நாங்கள் கூட இப்படி சொல்ல முடியாது, ரத்தன சுருக்கமாக அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், எனக்கு தெரியாது உங்கள் சாட்சி, ஆனால் கர்த்தர் எனக்கு சொன்னார், இதை எழுதினேன். ஆச்சரியப்பட்டு போனாங்க. இன்னொரு ட்ராக்ஸும், அதுவும் இன்னொரு உண்மை சம்பவம். பாருங்க, சுவிசேஷத்தை கிராமங்கள் தோறும் தேடி பிரசங்கித்தோம். நீண்ட நாள் பின்பு அந்த ட்ராக்ஸ் அடிக்க முடியாம போன வருடம்தான் மறுபடியும் 2 ட்ராக்ஸ் அடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். பாருங்க, ஒவ்வொரு ட்ராக்ஸுக்கும் கிராமங்கள்ல, அந்த பட்டணங்கள்ல இந்த ட்ராக்ஸை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது முகம் சுளிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறவர்கள் இருக்கிறார். நமக்கு அது பிரச்சனை கிடையாது. நமக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வாக்கு தத்தங்களை ஜனங்களுக்கு காண்பித்தா போதும், வாழ்க்கை மாறும். இது ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு பேசிக்கூடார் தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் கிறிஸ்துவின் அன்பை பிரசங்கிக்க வேண்டும். ஒரு ஆளுக்காவது சொல்லுங்க சுவிசேஷம். இந்த நாட்கள்ல எல்லா சபைகளும் உபவாசமா நடக்கிறது. 40 நாள், 21 நாள், பல சபைகள் பல கேட்டகரியாக வச்சு ஜெபிக்கிறார்கள். எப்படி ஜெபித்தாலும் இது சுவிசேஷம் அறிவிக்கிற நாட்கள். இந்த நாட்களை நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்து சபைக்குள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். இந்த நாட்களில் கர்த்தர் அதை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் அதை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் அற்புதம் செய்வார். சுவிசேஷத்தை அறிவிக்க மட்டும் செய்யுங்க. என் கிராமங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சு பாருங்க. கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்கிறதை பார்க்க முடியும்.
என்னை கொண்ட ஆண்டவரேன்னு கேட்காதீங்க. உங்களை கொண்டுதான் அற்புதங்கள் நடக்கும். அதிசயங்களை விளங்க பண்ணுவார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்ய போகிறார். நீங்கள் அந்த விசுவாசத்தோடு புறப்பட்டு போகணும். ஆராதனை முடிஞ்சோடனே சும்மா எங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதல்ல. நல்லா சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு கிராமத்தில் போய் இயேசுவின் அன்பை ஒரு 2 பேருக்கு சொல்லுங்க. ஒரு மரத்தடியில் நின்று ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 பேருக்கு இயேசுவின் அன்பை சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. யாருக்கு நான் சொல்லிட்டு ஆண்டவர் காண்பிப்பார். அவங்களுக்கு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி வந்துடுங்க. முடிஞ்சது. கர்த்தர் படிப்படியாக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். பலத்த காரியங்களை செய்ய கர்த்தர் முனைப்படுவார். அற்புதங்கள் தானாக நடக்கும். உங்களை தேடி, உங்கள் சபையை தேடி, நீங்கள் ஆராதிக்கிற சபைக்கு ஜனங்கள் கூடி வருகிறதை நீங்கள் காண முடியும். கர்த்தர் உங்களை கொண்டு அதை செய்ய போகிறார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பாதத்தில் வருகிறோம். நீ 12 சிஷ்யர்களை அழைத்து கிராமங்களில் போய் சுவிசேஷம் அறிவித்து பிணியாளிகளை சொஸ்தமாக்குங்கள். அவர் சொஸ்தமாக்கினார்கள். நாங்களும் கூட இந்த நாட்களில் கிராமங்களில் போய் பட்டணங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவித்து மக்களை சுகமாக்க அந்த கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் எங்க இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த கிருபையை தந்து அவர்களை ஆசீர்வித்து, அவர்கள் இருக்கிற பட்டணங்களில், அவர்கள் இருக்கிற கிராமங்களில் அவர்களை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றி விடுங்க. தேவ கிருபை வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். சபைகளில் ஒரு பெரிய எடுப்பதை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.